அத்தை நானும் அவர் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அதுக்கு போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலமா வரங்க அத்தை. ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு லீவு தான். சரி, சும்மா வீட்டில் இருக்கிறோம், அதனால அவளும் போகலாம்னா அதனால 2 பேரும் போயிட்டு வரோம். அப்படியா, உனக்கு லீவுன்னு நேற்று நீ சொல்லவே இல்லை. இல்லம்மா, டயர்டா இருந்தது, அதனால அப்படியே வந்து படுத்துட்டேன். சரிம்மா, இப்போ நாங்கள் கிளம்புற டைம் ஆச்சு வேற. சரி, போயிட்டு மத்தியானம் சாப்பிட வருவீங்களா என்னன்னு சொல்லிப்போங்க, அப்பனா தான் உங்க அண்ணிக்கிட்டே செய்யறதுக்கு சொல்லணும். இல்லைங்க அத்தை, நாங்கள் வெளியே சாப்பிட்டு சாயங்காலமா தான் வருவோம், அதனால எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். சரிம்மா, போயிட்டு வாங்க. அத்தை காஃபி எடுத்துக்கங்க அத்தை. சின்னவனும் அவன் பொண்டாட்டியும் வெளியே போயிட்டாங்க, மத்தியானம் அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அவங்க நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. நைட்டு செஞ்சா போதும், சரியா? நம்மளுக்கு அளவா செய். சரிங்க அத்தை, எங்க போயிருக்காங்க அத்தை? அதை கேட்டு இப்போ நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ போய் செய். சரி வனஜா, நான் கிளம்புறேன். சரிங்க, சரி, மத்தியானம் லஞ்சுக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்களா இல்லை நீங்களும் வர மாட்டீங்களா? ஏன் இப்படி கேட்குறேன்? ஏன் யாராவது வரமாட்டேன்னு சொல்லி போனாங்களா? என்கிட்ட எல்லாம் சொல்லல, உங்க அம்மாட்ட சொன்னாங்களாமா நாங்கள் வெளியே போகிறோம், வெளியே சாப்பிட்டு. இதே நீங்களும் நானும் வந்து வெளியே சாப்பிட்டு சொல்லியிருந்தா போதும். உங்க அப்பா வீட்டில் இருந்து சம்பாதிச்சிட்டு வந்து கொண்டு போய் டெய்லி வெளியே சாப்பிட்டு போயான்னு கேட்டுப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா இல்லாத இடத்துல இருந்து நீங்க கட்டிட்டு வந்தீங்க, அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் அடிமையா இருக்கணும். இதே உங்க தம்பி சம்சாரம் வசதியானவ, அவ என்ன சொன்னாலும் உங்க அம்மா அடிமையா இருக்கணும். அதுதான் பணம் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம். ஒரு வீட்டில் பணம் இல்லாத மருமகளை மட்டும் போயவே கூடாது. ஏன்னா 2வது மருமகளோ இல்லை முதல் மருமகளோ வசதியா இருந்தா பணம் இல்லாத மருமகளுக்கு அந்த இடத்துல மதிப்பு குறைஞ்சோ அவமானம் மட்டும் தான் மிச்சம்.